Hi students, Happy New Year and God bless you all. So this is your first class for 2021. So here we are learning about the Macavity. ஸோ இந்த மெக்காவிட்டி அப்படின்ற கேட்டை பற்றி தான் இந்த போயம் பார்த்துட்ருக்குறோம். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதாவது ஒரு சாதாரண ஒரு கேட்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து இப்படியெல்லாம் அதாவது எந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியும். நம்ம பார்க்கும்போது ஒரு பூனையா வந்துச்சு நம்ம வீட்டில் வச்சுருந்த சாப்பிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பார்ப்போம். பட் அதனுடைய ஆக்டிவிட்டீஸை ஒரு சில விஷயங்களோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அதோட ஈச் அண்ட் எவ்ரி திங், ஸோ அது பார்க்குறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு ஆத்தர், ஒவ்வொரு விஷயத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு இந்த போயமில். Now move to the poem. He is outwardly respectable. They say he cheats at God, and his footprint are not found in any file of Scotland yards. And when the larder looted, or the jewel case in riffled, or when the milk is missing, or another peacock being stifled. He is outwardly respectable. ஸோ ஹியர் அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நம்ம ஒரு கேட்டை பார்க்கும்போது ஸோ அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக குவைட்டாக பார்க்குறதுக்கே பாவமாக சைலண்ட்டாக அப்படி இருக்கும். பட் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஷோவாக சூப்பராக இருக்கும் அமைதியாக. நம்மளுக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தால் அவனை பாரு ஒன்றும் தெரியாத பூனை மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. And his footprint are not found in any file of Scotland Yard. So here இந்த மெக்காவிட்டி கேட்டோடைய ஃபுட்பிரிண்ட் அதாவது அந்த காலடி தடம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. இந்த ஸ்காட்லாண்ட் யார்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த ஸ்காட்லாண்டில் இருக்க போலீஸ் எல்லாம் எப்படின்னா கொஞ்சம் அவங்களுடைய திங்கிங் வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கும். ஸோ அவங்களாலே என்ன பண்ண முடியல, இந்த மெக்காவிட்டியோடைய ஃபுட்பிரிண்ட்டை கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த சேம் வே ஸோ ரொம்ப கன்னிங்காக இருக்குது ஃபார் தட் மெக்காவிட்டி. அண்ட் வென் த லேடர் லூட்டட், ஸோ ஹியர் லார்டர் லூட்டட் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த உரியிலலாம் அந்த காலத்தில் பார்த்தாக்க இந்த தயிர் பால் மோர் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உரியில் நடுவில் எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஷெல்ஃபில் மேலே வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸும் என்னவாக இருக்குன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பூனைக்கிட்டலாம் கண்ணில் படாத மாதிரி மறைச்சி எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிற அந்த ஃபுட்டை கூட என்ன பண்ணுதுன்னா இந்த மெக்காவிட்டி கேட் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுடுது. The jewel case in riffled. So here ஸோ அந்த ஜுவல் கேஸ் ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் இப்போ நம்ம வச்சுருக்க பொருளெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்று பிச்சு போட்டுருவோம், தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போட்டுடுது, இல்லை அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது விளையாண்டு பிச்சு அந்த மாதிரி போடுது. நம்ம வச்ச பொருள் வந்து வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் இங்கே இப்படி சொல்கிறாங்க. ஆர் when the milk is missing, ஸோ அதாவது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அந்த மில்க்கு பாலெல்லாம் காணாமல் போயிருக்கும். பூனை இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம பாலெலாம் வச்சுட்டு போயிருந்தால் குடிச்சிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆர் another peak been stifled. ஸோ ஹியர் பீக் அப்படின்னு சொல்கிறது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் எ டைப் ஆஃப் டாக், அது வந்து ஒரு வகையான டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக் கூட இந்த கேட்டை பார்த்துச்சுன்னா ஸோ இதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலும் அது காமிச்சு கொடுக்காத அளவுக்கு இந்த கேட்டோடைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ பூனையா இல்லை வேறு யாராவது வந்தால் என்ன பண்ணும், பார்த்த உடனே டாக் என்ன பண்ணும், குலைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணாது, காட்டி கொடுக்காத அளவுக்கு இது செய்கிறதே அந்த டாகு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த மெக்காவிட்டியோடைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹியர் இந்த ஸ்டாண்ட்ஸெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம இந்த கபோர்டில் வச்சுருக்கிற ஃபுட் ஐட்டம் மிஸ் ஆனாலோ ஜுவல் கேஸ் ஆர் மில்க் ஆர் ஃபார் எனி அதர் திங், ஸோ இந்த மாதிரி எது மிஸ் ஆனாலும் அந்த ஸ்காட்லாண்ட் யார்டு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற போலீஸால் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஈவன் ஃபார் தேட் ஃபுட் பிரிண்ட், ஸோ அதனுடைய ஃபுட் பிரிண்ட்டை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆர் த க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் broken and the trill is past repair, there is the wonderful of things Macavity is not there. ஸோ ஹியர் இங்கே இருக்கிற க்ரீன் ஹவுஸ் கிளாஸ், அதாவது அந்த வீட்டில் இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது உடஞ்சிருந்தாலோ இல்லை இந்த ட்ரில்லிஸ் அப்படின்னா என்னென்னா
ஸோ இப்போ ஏதாவது பிளான்ட்ஸ் எல்லாம் வளரும் இல்லையா, ஸோ அந்த க்ரீப்பர், ஸோ அதுக்கு வந்து இப்போது மணி பிளான்ட் மாதிரி இருக்கிறது, அந்த கொடி வகைகள் இருக்குது இல்லையா, அது ஏறுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டிக் ஒன்று உட்டன் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உட்டன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அது மேலே என்ன ஆகும், அது படர்ந்து போயிடும், அந்த க்ரீப்பர்ஸ் அது பிடிச்சிட்டு வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த க்ரீப்பர்ஸ் ட்ரில்லஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உடஞ்சிருந்தாலோ இல்லை அது நிற்க வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது கீழே விழுந்திருந்தாலோ நம்மளுக்கு தேர் இஸ் நோ டவுட். ஸோ நம்மளுக்கு டவுட்டே தேவையில்ல, நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஏ மெக்காவிட்டி. ஸோ இது கண்டிப்பாக மெக்காவிட்டியோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆனால் அந்த மெக்காவிட்டி என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். And when the foreign office find a treaty gone astray. So here, ஸோ இந்த ஃபாரின் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிருந்துச்சுன்னா, அவங்களுடைய திங்ஸும் காணாமல் போயிருந்துச்சுன்னா அதனுடைய இதோடைய வேலைலாம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா மெக்காவிட்டி தான். ஸோ எவ்ரி திங் டன் பை மெக்காவிட்டி. ஸோ இந்த எல்லா வேலையும் செய்கிறது மெக்காவிட்டி தான். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த மெக்காவிட்டி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. Or the Admiralty lose some plans and drawing by the way. So here Admiralty என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா a government department that administer the British Navy. ஸோ அந்த பிரிட்டிஷ் நேவி அந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிளான்ஸோ இல்லை அவங்களுடைய ட்ராயிங்ஸ் அதெல்லாம் மிஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெக்காவிட்டி தான். ஸோ இது வந்து மெக்காவிட்டியோடைய வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த ஸ்காட்லாண்ட் யார்டு இருக்கு இல்லையா, அங்கே இருக்க ஸ்காட்டிஷ் போலீஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இங்கே இந்த போயமில் வந்து ஆத்தர் வந்து ஒரு சிம்பிளான சாதாரண விஷயத்தை தான் வந்து அவருடைய இமேஜினேஷனாக எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் கொடுத்துருக்குறாரு. ஸோ ஒரு விளையாட்டான ஒரு விஷயந்தான், ஆனால் அந்த கேட்டோட ஆக்டிவிட்டீஸை எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. There may be a scrap of paper in the hall or on the stair, but it's useless to investigate. மெக்காவிட்டி is not there. So here, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ மில்க் மிஸ் ஆகிருந்தாலோ ஃபுட்டு மிஸ் ஆகிருந்தாலோ அந்த கிளாஸ் ப்ரோக்கன் அந்த கிளாஸை உடச்சிருந்தாலோ ஸோ அந்த மணி பிளான்ட்டோடைய க்ரீப்பர் சப்போர்ட்டிங் அந்த க்ரீப்பருக்கு இருக்க அந்த சப்போர்ட்டர் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது கீழே தள்ளியிருந்தாலோ இது எல்லாமே யார் பண்ணுறதுனா மெக்காவிட்டி தான். ஸோ தேர்ஸ் நோ எவிடன்ஸ், அதுக்கு எவிடன்ஸும் இல்லை, நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு டவுட்டும் தேவையில்ல, அதை செஞ்சது யாருன்னு பார்த்தா மெக்காவிட்டி தான். இங்கே வந்து நம்ம அதில் கடைசியாக பார்த்தோம், அந்த அவங்க ஒரு சில ஆஃபீஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்தாலோ ட்ராயிங்ஸ் பிளான்ஸ் மிஸ் ஆகிருந்தாலோ அது செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா இந்த மெக்காவிட்டி தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே அந்த மாதிரி அது ஏதாவது பண்ணியிருக்கும்போது அங்கே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுடுறது, ஸோ அங்கே ஏதாவது பேப்பரை விட்டுட்டு போயிருந்தாலும் அந்த பேப்பரை விட்டுட்டு போன பேப்பரை நம்ம பார்த்தாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது மெக்காவிட்டி தான் சொல்லிட்டு. இட்ஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். ஸோ நம்ம அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யூஸ்லெஸ், வேஸ்ட்டு, இட்ஸ் ஏ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஸோ ஏதாவது ஒரு சில ப்ரூஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ மெக்காவிட்டி அங்கே கண்டிப்பாக இருக்காது, நம்மளால் அந்த மெக்காவிட்டியை கண்டுபிடிக்கவும் முடியாது. And when the loose had been disclosed, the Secret Service say it must have been மெக்காவிட்டி, but he smiled away. So here இங்கே சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஏஜென்சியை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணாலும் இட்ஸ் வேஸ்ட். ஸோ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி பட் ஹீ ஸ்மைல் அவே. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வேஸ்ட்டு. ஸோ அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சி இருக்கும் இல்லையா, அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீ ஸ்மைல் அவே. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு மைல் தாண்டி போயிருக்கும். இப்போ அந்த தப்பு நடந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அது வந்து மைல் அவே போயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட்? ஸோ நம்ம எப்படி வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கேட்டோடைய குறும்புத்தனமான ஆக்டிவிட்டீஸை தான் ஆத்தர் வந்து இங்கே ஃபன்னியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு சாதாரண விஷயந்தான், அதை வந்து கொஞ்சம் ஃபன்னியாக, அதாவது நகைச்சுவை ஹியூமரஸாக வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு இங்கே.